வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். க்ரோயிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளருதல் என்னன்னு பார்த்தோம். ஃபெய்த் த்ரூ ட்ரையல்ஸ் பார்த்தோம், சோதனைகளின் வழியா விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அண்ட் ஃபெய்த் இன் ஆக்ஷன் பார்த்தோம், செயலில் வெளிப்படும் விசுவாசம்னு பார்த்தோம். ஃபெய்த் இன் காட்ஸ் கேரக்டர் பார்த்தோம், தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் விசுவாசம் சொல்லி பார்த்தோம். அண்ட் விசுவாசத்தில் நடப்பது, வாக்கிங் பை ஃபெய்த் பார்த்தோம். அண்ட் ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டெயின், மலைகளை தகர்க்கும் விசுவாசம் சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஓவர் கமிங் டவுட், சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு. சந்தேகம் ஏன் விசுவாச வாழ்க்கையில வருது? எல்லா சிச்சுவேஷன்ஸும் ரைட்டா இருக்கும்போது, எல்லாமே ஹாப்பியா இருக்கும்போது நம்ம அவ்வளவு சந்தேகப்பட மாட்டோம். கர்த்தர் இது நன்மையானது எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா பேசுவோம். பட் சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அப்சைட் டவுனா மாறும்போது என்னாச்சு, சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் எனக்கு இதை செய்யலையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். வாக்கு தத்தங்களை மறந்துடுவோம். ஆண்டவர் இதை சொன்னார், எனக்கு இதை செய்யலையே, செய்யாம போயிடுவாரோ, அப்ப என்ன மறந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி அநேக நேரம் சந்தேகத்தோட நம்ம செயல்படுகிறோம். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட சந்தேகத்தை வைத்தில்லாம ஆண்டவரோடு இன்னும் எப்படி நெருங்குவது அப்படின்னு சொல்லி அவரோடவே பேசி, ஆண்டவரே எனக்கு இது டவுட்டா இருக்கு, ஆண்டவரே எனக்கு இதை கிளியர் பண்ணுங்க, எனக்கு நீங்க நன்மை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு அவர்கிட்டமே நம்மள ஒப்பு கொடுத்து அந்த சந்தேகத்தை எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ள வேண்டும். அதை பத்தி தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்துல ஒரு மனுஷர் ஆண்டவரை சந்தேகப்பட்டார். அவர் யாருன்னா தோமா. சோ நமக்கு தெரியும், தோமாங்கிறது ஒன் ஆஃப் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? அவர் தான் ஒரு சீஷர், இயேசுவோட சீஷர். சோ இயேசு மரித்ததுக்கு அப்புறமா உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் போது மற்ற எல்லா சீஷரும் இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் இயேசுவானவர். என்னென்னலாம் சொன்னார் இயேசுவானவர்ன்னு சொல்லி மற்ற சீஷர்கள்லாம் தோமா வந்த உடனே தோமா கிட்ட சொல்லுகிறாங்க. சோ தோமா என்ன சொல்லுகிறாருன்னா, நான் அவருடைய காயங்கள்ல என்னுடைய விரலை விட்டு பார்க்காம நான் நம்ப மாட்டேன், நான் விசுவசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் தோமா. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தோமா முன்பாக தோன்றுகிறார். வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். சோ அவருடைய ஆணிகள்னால வந்த காயத்துல என் கையின் விரலை நான் விட்டாதான் நான் விசுவசிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுவோடவே சுற்றி திரிந்தவர் தோமா. ஆனாலும் இயேசு மறைத்ததுக்கு அப்புறமா, உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இயேசுவோட பதில் என்னவென்றால், வாசிப்போம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சோ ஏசப்பா தோமாக்கு முன்பாக தோன்றி விடுகிறார். தோன்றிட்டு, இந்தா என்னுடைய கைகள்ல உன்னுடைய விரலை விட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லி கைகளை ஆணி பாய்ந்த கைகளை காட்டுகிறார். அதுக்கப்புறமா இந்த வசனத்தை சொல்லுகிறார். சோ தோமா ரிப்பெண்ட் ஆகுறார். ஆண்டவரே, தேவனே அப்படின்னு சொல்லி தோமா ரிப்பெண்ட் ஆகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதுனால விசுவசித்தாய், காணாதிருந்து விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சோ நம்ம என்ன பண்ணுகிறோம்? காணாம விசுவசிக்கிறோம். ஆனா சில டைம்ல என்ன ஆகுது, டவுட் வருது இல்லையா? சோ டவுட் வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடாம ஆண்டவர்கிட்டயே, எனக்கு இதுல கிளாரிஃபை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதுல பதில கொடுங்க. நான் கூட அநேக நாட்கள்ல என் வாலிப வயசுல இருக்கும் போது அநேக கேள்விகளை கேட்பேன். என் மனசுல உள்ளது எல்லாமே குவெஸ்டினா தான் இருக்கும். சோ நிறைய கேள்விகள் உண்டு. நிறைய டைம் அவரை விட்டு விலகினதும் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன விடவே இல்லாம அவரையே பிடித்து கொள்ளணும், அவர்கிட்டயே இந்த குவெஸ்டனுக்கெல்லாம் ஆன்சரை கேட்கணும்னு அவரே செய்ய வச்சாரு. என்ன, ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு கதி, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையே நான் தஞ்சம் புகுந்துக்குவேன். அவர் தான் கொஞ்சம் காலங்கள் அதனதன் காலத்துல அவர் அதனுடைய பதில கொடுக்க ஆரம்பிச்சார். உடனே அட்டஸ்ட்ரிச் அவர் எந்த பதிலும் கொடுக்கல. அதனதன் காலத்துல எனக்கு பதில்களை கொடுக்க ஆரம்பிச்சார். ஓகே, ஃபெய்த் வெர்சஸ் ஃபியர். சோ பயம் அதிகமா இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் மேலதான் அதிகமா நம்மளுடைய பார்வை திரும்பும்.
இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்து கொண்டு இருந்தோம்னா பிரச்சனையை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருப்போம். ஆனா விசுவாசம் நமக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? சோ ஆண்டவர் மேல அதிக அன்பை நம்ம வைத்திருந்தோம்னா எதை கண்டு நம்ம பயப்பட போவதே இல்லை. சோ பைபிளோட இல்லஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா பேதுரு. வாசிப்போம். மத்தேயு 14:26 வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். சோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது சீஷர்கள் கடல்ல பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவானவர் கடலின் மேல் ஜலத்துல நடக்கிறார். அதை பார்த்து சீஷர்கள் எல்லாம் பயந்து போனாங்க. ஆவேசம் சொல்லி கத்துனாங்க. அதுக்கப்புறம் பேதுருவானவர் சொல்லுகிறார், இயேசுவானவரே, நீங்க தான், நானும் உங்களோட நடக்கட்டுமா ஜலத்தின் மேல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வா அப்படின்னு சொல்லுகிறாரு. இவரும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார். பேதுருவானவரும் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார். நெக்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். சோ காற்று பலமாய் வீசினது பார்த்த உடனே, நான் அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்றாரு பேதுரு ஆண்டவர். அது வரைக்கும் ஒரு ஸ்டெப் தண்ணியில எடுத்து வைக்கும் போது தைரியமா இருந்தது. ஆனா காற்று அதெல்லாம் அடிக்கிறத பார்த்தோன்னே, இந்த புயல் காற்று எல்லாம் அடிக்கும் போது ஒரு சவுண்ட் ஒரு சென்னையில எல்லாம் நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் சைக்ளோன் தான் ஃபார்ம் ஆகும், ரெய்னி சீசன்ல எல்லாம். சோ அந்த டைம்ல காற்று வீசும் போது ஒரு சவுண்டு தான் அதிகமா கேட்கும். அந்த சவுண்டு கேட்டா நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சோ பேதுருவானவர் கடல்ல காலை வைக்கும் போது கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஏசப்பா நடக்கிறாரு, நானும் நடக்க போறேன்னு சொல்லி எந்தசியாசமோடு நடக்க ஆரம்பிக்கிறார், காலை வைக்கிறாரு. ஆனா காற்றெல்லாம் அடிக்கிறது, அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவருக்குள்ள பயம் வந்துருச்சு. நான் அமிழ்ந்து போகிற ஆண்டவரே, என்னை ரட்சியும்னு கத்த ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார், கையை நீட்டி அவனை பிடித்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அந்த காற்று சத்தம் அதெல்லாம் பார்த்து அதை கேட்டதுக்கு அப்புறமா கடலின் ஆழத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள அதிகமான பயம்தான் இருந்தது. ஆனா தனக்கு முன்பாக இயேசு நிற்கிறத அவர் நினைச்சு கூட பார்க்கல, யோசிக்க கூட இல்லை. அதுக்கு கூட டைம் இல்லாதபடிக்கு பயம் அதிகமாய் அவருடைய மூளையும் இதயத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த பயம் சந்தேகத்தை அதிகமா குடிச்சிருச்சுன்னா, ஐயோ நான் மூழ்கி போயிருவேன், ஐயோ நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் அதிகமாயிடுச்சு. சோ அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ நாம அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும், என்ன காற்றடிச்சாலும், என்ன புயல் அடிச்சாலும், என்ன மழை பெஞ்சாலும் ஆண்டவர் மேல அதிக விசுவாசமாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். நெக்ஸ்ட் தேவனின் ஊக்கமும் ஆறுதலும், காட்ஸ் என்கரேஜ்மெண்ட். நம்மளோட விசுவாசம் தளர்ந்து போகும்போது, நம்ம பயந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவின் கதை, அவருடைய புஸ்தகத்தை முழுக்க நம்ம வாசித்தாலே தெரியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர். அவர் மரித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டாரு. யோசுவாவை அழைக்கவும் செய்தார். அப்போ யோசுவாவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். சோ பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொல்லி யோசுவாவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார். சோ இந்த ஜனங்களுக்கு நான் முன்னாடி ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கணும், நீ அவர்களை நடத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். மோசே கிட்ட நான் கொடுத்த கற்பனைகள் எல்லாம் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கர்த்தரானவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். சோ அடுத்த வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். சோ இப்போ இந்த வசனமும் யோசுவாக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கக்கூடிய வசனமா இருந்தது. பலம் கொண்டு திடமனதா இரு,
திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சோ இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஒருவேளை ஊழியத்தை உங்களை அழைத்திருக்கலாம். ஆனா அந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேனோ ஆண்டவரே, நான் எனக்கு திராணி இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்து கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த வார்த்தை வருது, பலம் கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, எதற்கண்டும் பயப்படாதீங்க. பேதுருவ போல காற்று அடிக்கிறத பார்த்தோம், அந்த புயல் காற்று அடிக்கிறத பார்த்தோம், இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம், பயந்து சோர்ந்து விடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்னா அந்த ஊழியத்தை தைரியமா செய்யுங்க. உங்களோட கூட கர்த்தர் இருப்பார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பேர் பேராய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். ஜெபம் செய்வோமோ? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா, இந்த நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்க 2-3 பேரை நாமத்தின மொத்த கூடி இருக்கிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே. இந்த இடத்துல நீங்க வாசம் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓவர் கமிங் டவுட், சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். கர்த்தாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பயம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லி உங்க வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலா இருப்பதுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்க மேல பூரணமான அன்பை நாங்கள் வைக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, அப்பா, விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. விசுவாசத்துல எந்த பயமும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அப்பா நீத்தியாய் நடத்தும்படியாய் செபிக்கிற பலம் கொண்டு திடமனதா இருன்னு சொல்லி யோசுவாவுக்கு நீங்க சொன்னது போல ஆண்டவர் அப்பா எங்க மக்களுக்கும் நீங்க சொல்லுகிறத ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம். ஊழியத்தின் பாதையில தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தகப்பனையும், ஒவ்வொரு தாய்மாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா அவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க அனுப்பி ஆண்டவர் அப்பா திடப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.